அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தனுசு காலச்சக்கரத்துக்கு 9ஆம் வீடு 9ஆம் ராசியான தனுசு ராசி நேயர்களுக்கு ராகு திசை 18 வருட ராகு திசை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? தனுசு குருவோட வீடு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம் வரும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் உள்ளடக்கிய ராசி தான் தனுசு ராசி. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே கேது திசை, ரெண்டாவதாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிர திசை வரும், மூணாவது சூரிய திசை, நாலாவது சந்திர திசை, அஞ்சாவது செவ்வாய் திசை, ஆறாவது ராகு திசை வரும். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது சுக்கிர திசை, ரெண்டாவது சூரிய திசை, மூணாவது சந்திர திசை, நாலாவது செவ்வாய் திசை, அஞ்சாவது ராகு திசை வரும். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே சூரிய திசை, ரெண்டாவது சந்திர திசை, மூணாவது செவ்வாய் திசை, நாலாவது உங்களுக்கு ராகு திசை வந்துடும். சரிங்களா? ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பச்சோந்தி கிரகம். அவர் நல்லவரோட வீட்டில் இருந்தால் நல்லது பண்ணுவார், கெட்டவரோட இருந்த வீட்டில் இருந்தால் பயங்கரமாக கெடுதல் பண்ணுவார், கெட்டது பண்ணுவார். 18 வருஷம் ராகு திசை நடக்குங்க. எல்லாத்துக்கும் இந்த ராகு திசை வருமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. ஒரு சில ராசி, ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த ராகு திசை வரும். அதில் மாற்றமே கிடையாது. ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொட்டி கொடுக்குற கிரகம். பிரம்மாண்டமாக கொடுக்கும். எதாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக கொடுக்கும். நல்லது பண்ணாலும் பிரம்மாண்டமாக கொடுக்கும், கெடுதல் கெட்டது பண்ணுற மாதிரி தான் பிரம்மாண்டமாக பண்ணும். இதுதான் ராகோட வேலை. ஒரு சில லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு ரொம்ப நல்லது பண்ணுவார். அதாவது நீங்கள் வந்து உங்கள் லக்னத்துக்கு வந்து உங்கள் லக்னத்துக்கு வந்து 3, 6, 10, 11ஆம் இடத்துல ராகு இருந்து அது வந்து உங்களுக்கு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரமாக வந்ததுன்னா இந்த ராகு திசை ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அது வீடு கொடுத்த கிரகம், ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம், ராகு அமர்ந்த அந்த வீட்டை அதிபதி நல்லா இருந்தாருன்னா ராகு திசை கொட்டி கொடுக்குற ராகு திசையை மாறி மாற்றமே கிடையாது. சரிங்களா? அப்போ 3, 6, 10, 11ஆம் இடத்துல ராகு இருந்தால் ரொம்ப நல்லது பண்ணும். அதுவும் இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற ராகும் 11ஆம் இடத்துல ராகும் ஸ்பெஷலாக இன்னும் நல்லது பண்ணும். இரட்டிப்பு பலனாக நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா? கோடீஸ்வரனாக ஜாதகம் கோடீஸ்வரனாக ஜாதகம் பாருங்கள். அதே மாதிரி பிரம்மாண்டமாக செட்டிலானவங்க ஜாதகமெல்லாம் பாருங்கள். 3ஆம் இடமும் 11ஆம் இடத்துல ராகு இருந்து பெரிய ஆளானவங்க தான் ஜாஸ்தி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா வீடு கொடுத்த கிரகம் நல்லாயிருக்குன்னு சொன்னேன். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகுவோட உங்களுக்கு குரு இருக்கும், ராகுவோட சுக்கிரன் இருக்கும், ராகுவோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்பிறை சந்திரனோட தொடர்பு இருக்கும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன் அர்த்தம். அப்போ ஒரு நல்லவரோட, முழுமையான நல்லவரோட சேர்ந்துருக்கிறதுனால இது பிரம்மாண்டமான ராகு திசையாக ஒரு யோக ராகுவாக உங்களுக்கு இருக்கும். ராகுவோட சனி சேர்ந்துருச்சு, ராகுவோட சூரியன் சேர்ந்துருச்சு, ராகுவோட செவ்வாய் சேர்ந்துருச்சு, ராகுவோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ராகுவோட சூரியன், செவ்வாய், சனி இந்த காம்பினேஷனெல்லாம் உங்களுக்கு சேர்ந்துருச்சுன்னா இந்த ராகு திசை கொஞ்சம் நெகட்டிவ் பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணும். அது சனி ராகு சேர்ந்துச்சுன்னா ராகு திசை பயங்கரமாக மோசமாக இருக்கும். நிறையா ஜாதகத்தில் பார்க்க முடியுது. சரிங்களா? இப்போ உங்கள் ஒரு சில பேருக்கு பாருங்கள், லக்னத்தில் ராகு இருக்கும், பிடிவாதக்காரனாக இருப்பாங்க, கோவக்காரங்களாக இருப்பாங்க, வைராக மிக்கவங்களாக இருப்பாங்க, ஆணவ மிக்கவங்களாக இருப்பாங்க, பயங்கரமாக கோவம் வரும். ஏன்னா ஒரு இயற்கை பாவகிரகம் சில கெடுதலான விஷயங்கள் கொடுப்பாரு. தலை மேலே ராகு உட்காந்துருக்கனால பயங்கரமாக கோவம் வரும். உச்சக்கட்டமான கோவம் வரதெல்லாம் இந்த ராசி, அதாவது லக்னத்தில் ராகு இருக்கவங்க தான். 2ஆம் இடத்துல ராகு இருக்கவங்களுக்கு பாருங்கள், பொய்ய மெய்யாவும், மெய்ய பொய்யாவும் டெக்னிக்கலாக பேசுகிறதுல இவங்க கில்லாடியாக இருப்பாங்க. 2ல் தனிச்சிருக்கிற ராகு குடும்ப வாழ்க்கை கெடுக்கும், பணத்தை கெடுக்கும், பேச்சு சம்மந்தமான விஷயங்களை கெடுக்கும். இதே சுபகரங்க சம்மந்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா யோக ராகுவா, பணக்கார ராகுவா, நல்ல குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய ராகுவா, அமைச்சு தரக்கூடிய ராகு திசையை அந்த ராகு கண்டிப்பாக கொடுப்பார். 3ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடம் தைரிய வீரி ஸ்தானத்தில் ராகு இருக்குன்னா உச்சக்கட்டமான தைரியம் கொடுக்குங்க. ராகு சுபகிரகங்களோட இருந்தாருன்னா ராகு திசை அட்டகாசமாக இருக்கும், அருமையாக இருக்கும். இதே 3ஆம் இடத்துல இருக்கிற சனியோடைய சனியோடையோ ராகு வந்து சூரியனோடைய செவ்வாயோட சேர்ந்துருச்சுன்னா தைரிய குறைவாக கோழையாக இருப்பாங்க. அவங்க வந்து பெருசாக அவங்களுக்கு தைரியசாலியாக இருக்க மாட்டாங்க. பார்க்குறக்கு தைரியமாக தெரியும், ஆனால் வந்து அவங்கள களத்தில் இறங்க மாட்டாங்க. 3ஆம் இடத்துல பாவகிரகத்தோட ராகு சம்மந்தப்படக்கூடாது. 4ஆம் இடத்துல ராகு இருக்கவங்களுக்கு பாருங்கள், இந்த மார்பு சம்மந்தமான பிரச்சனை, பெண்களுக்காக இருந்தால் மார்பு பிரச்சனை, ஆண்களுக்காக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக் வருது, ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை வருது, இன்ஃபெக்ஷன் ஆகுறது, இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் கொடுக்குறதெல்லாம் இந்த ராகு தான். வண்டி வாகனத்தில் அடிக்கடி ரிப்பேர் வைக்கும். 4ல் ராகு இருந்தால் வண்டி வாகனத்தில் ரிப்பேர் வைக்கும், அடிக்கடி இதாகும். வீட்டில் ஏதோ டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு நிம்மதி இருக்காது, வீடே இருட்டடைஞ்ச மாதிரி செய்வினை வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? இது 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு தான். பாவகிரகத்தோடு இருக்கவே கூடாது, அம்மாவோட ஆரோக்கியத்துக்கு எடுக்கும். ஒரு சில பேர் அம்மாவே இல்லாமல் பண்ணுறதெல்லாம் 4ல் ராகு தான். 5ஆம் இடத்துல ராகு, பெண் குழந்தை அமைப்பு கொடுத்துருங்க. பெண் வாரிசு சம்மந்தமான விஷயங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பெண் குழந்தை கண்டிப்பாக இந்த ராகு திசையில் கண்டிப்பாக கொடுத்துரும். ராகு வந்தாலும் ராகு திசையில் பெண் குழந்தை கொடுக்கும். ஆனால் பூர்வீக சம்மந்த விஷயங்களை கெடுக்கும், பூர்வீகத்துக்கு எடுக்கும். குலதெய்வத்தில் கோயிலுக்கு போக முடியாமல் தடுத்து வைக்கும். வயிறு சார்ந்த பிரச்சனை, அல்சர் பிரச்சனை, அஜீரண கோளாறு இந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்ட குறைவை கொடுக்குறதெல்லாம் அந்த 5ல் இருக்கிற ராகு தான். மன ரீதியான பாதிப்பை, சைக்காட்டிக் ப்ராப்ளம் கொடுக்குறதெல்லாம் இந்த 5ஆம் இடத்துல ராகு தான். 6ஆம் இடத்துல ராகு எதிர்ப்பு இல்லாமல் பண்ணுங்க. 6ஆம் இடத்துல ராகு இருந்தால் அவனுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. எதிரி இருந்தால் இல்லாமல் போயிடுவாங்க, இல்லை எதிரி நண்பனாக மாறிட்டு போயிட்டே இருப்பான். அப்படியே ஆப்போசிட்டாக மாறும் உங்களுக்கு. கடன் இருக்காது. கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து கடன்காரன் இறந்து போயிடுவா. அப்படி இல்லை இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர் பின்னாடி 1000 மாதிரி வரும்.
6ஆம் இடத்துல ராகு தனிச்சிருந்துச்சுன்னா. அப்போ கடன் இருக்காது, நோய் இருக்காது, எதிர்ப்பு இருக்காது. 6ல் ராகு அட்டகாசமான ராகு. 7ஆம் இடத்துல ராகு. 7ஆம் இடத்துல ராகு இருக்கவங்களுக்கு என்னென்னா, அதாவது தாம்பத்திய வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்திப்படுத்த முடியாது ராகு தசை வந்துச்சுன்னா. இல்லற வாழ்க்கையில் திருப்திப்படுத்த முடியாது உங்களுக்கு. ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் மேலே ஒரு நாட்டம் வரும், ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண் மேல் நாட்டம் வருது, இல்லீகல் கான்டாக்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவறான பாதையில் போகிறதெல்லாம் அந்த பாவகிரகத்தோட 7ல் ராகு இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா வேற்று மதம், வேற்று ஜாதி பையனை கல்யாணம் பண்ணுறது, பொண்ணை கல்யாணம் பண்ணுறது, லவ் மேரேஜ் பண்ணுறது, அப்படி இப்படின்னு இருக்கிறதெல்லாம் அந்த 7ஆம் இடத்துல ராகு தான். நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேருவாங்க. அதாவது போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது, ட்ரிங்க்ஸு, போதை பழக்கத்தை அடிமையாக ராகுலாம் இதெல்லாமே இந்த ராகு திசையில் 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுக்கும். நண்பர்கள் ஜாஸ்தியாக வருவாங்க. சரிங்களா? 7ஆம் இடத்து ராகு வந்து சரிங்களா? ஆனால் 7ல் ராகு இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ராகு திசையில். 8ஆம் இடத்து ராகு வந்து ஆயில கெடுக்குது. நிறைய ஜாதகம் பார்க்கும்போது 8ல் இருக்கிற ராகு ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போயிடுறாங்க. அது நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா, சுபகிரகங்களோட இருந்துச்சுன்னா, பாவகிரகங்களோட சேர்ந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆயில் கெடுறது பார்க்க முடியுது. ஆயில் சம்மந்தமான விஷயம், கண்டம், அதேமாதிரி படுத்த படிக்கையாக இருக்கிறதெல்லாம் இந்த 8ல் ராகு இருந்து திசை நடத்துறதுனால தான். 9ஆம் இடத்து ராகு அதிர்ஷ்ட ராகுவாக இருக்குங்க. அது நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா அப்பாவுக்கு எடுக்கும், அப்பாவும் இல்லாமல் பண்ணும், தந்தையை விட்டு பிரிஞ்சு வைக்கும், இல்லை அப்பாவே உயிரோடு இல்லாமல் பண்ணுறதெல்லாம் 9ஆம் இடத்து ராகு தான். அதே சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டுச்சா உயர்கல்வி நல்லாயிருக்கும், நல்லா வெளிநாடு போவீங்க, நல்லா செட்டில் ஆவீங்க, நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும், அதில் மாற்றமே கிடையாது. 10ஆம் இடத்து ராகு தொழில் நல்லாயிருக்கும், தனிச்சிருக்கக்கூடாது. சுபகிரகங்கள் இருந்துச்சுன்னா தொழில் அபார வளர்ச்சி, அசுர வளர்ச்சி. நீங்கள் என்ன ஃபீல்டில் இருந்தாலும் ராகு திசை உங்களுக்கு கொட்டி கொடுக்குங்க, சம்பாதிச்சிருவீங்க. அதில் இந்த கண்டிப்பாக இந்த ராகு 10ல் இருக்கிற ராகு தொழிலில் அருமையான வளர்ச்சி கொடுத்துருவார். ஆஹா ஓஹோன்னு வளர்ச்சி கொடுத்துருவார். அடுத்த கட்டத்துக்கு டெவலப் ஆகி போயிட்டே இருப்பீங்க. 11ஆம் இடத்து ராகு லாபஸ்தானத்தில் இருக்கிறனால நிறைய வளர்ச்சி கொடுக்கும், பொருளாதார முன்னேற்றம், நல்ல லாபம், நல்ல அந்நிய நபர்களோட பழக்க வழக்கங்கள், அந்நிய நபர்கள் ஃப்ரெண்ட் ஆகிறது, அந்நிய நபர்களோட உங்களுக்கு பழக்க வழக்கம், அவங்க மூலமாக உதவி கிடைக்கிறது, லாபம் கிடைக்கிறது. ஒரு ஃப்ரெண்டு பழகுவான், அவன் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, லாபம் கிடைக்கும். இது 11ஆம் இடத்து ராகு. 12ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா தூக்கத்துக்கு எடுக்கும், அயன சயன போகத்துக்கு எடுக்கும், படுக்கை சுகம், கட்டில் சுகத்துக்கு எடுக்கிறது, நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நைட்டு முழிச்சிருக்கிறது, அதிகமாக வேலை பார்க்குறது, இதெல்லாமே 12ஆம் இடத்து ராகு தான். ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்களாம் பாருங்கள் 12ல் ராகு சம்மந்தப்பட்டிருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 சுபகிரகம் சம்மந்தப்பட்ட வெளிநாட்டு போயிடுவீங்க, வெளிநாட்டில் செட்டில் ஆயிடுவீங்க, நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு சூப்பரான ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை. சுபகிரகங்களோட வீட்டில் இருக்கிற ராகு, சுபகிரகங்களோட சேர்ந்த ராகு, சுபரோட வீட்டில் இருந்து அது வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்ததுன்னா ராகு திசை அட்டகாசமாக இருக்கும். கோடீஸ்வர பிரம்மாண்டமான வாழ்க்கை கண்டிப்பாக. நல்ல வாகனம், நல்ல வீடு, நல்ல செட்டில் வீடு வாகனம் செட்டில் ஆகுது, ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்து வாடகைக்கு விடுறது, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டியிருப்பாங்க, வாடகைக்கு விடுவாங்க பாருங்கள். இந்த 12ஆம் இடத்துல ராகு இருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிறந்த ஒரு இடம் இருக்கும், வெளியூர் செட்டில் ஆகி கண்டிப்பாக உங்கள் நல்லா பிழைக்கிற மாதிரி தான் இருக்கும், அதில் மாற்றமே கிடையாது. அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கார், என்ன அமைப்பில் இருக்காருன்னு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்க ரொம்ப முக்கியம். அவர் நல்லவரோட சேர்ந்தால் நல்லது பண்ணுவார், கெட்டவரோட சேர்ந்தால் முழுமையாக கெடுப்பார். அதுதான் ராகுவோட வேலை. சரிங்களா? அது 3, 6, 10, 11ஆம் இடத்துல லக்னத்தில் இருக்கலாம். அது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரமாக வந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ராகு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணுங்க, ரொம்ப முக்கியம். ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னா வீடு கொடுத்த கிரகம், ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம், ராகு எந்த வீட்டில் உட்காந்துருக்காரோ அந்த வீட்டோட ஓனர் நல்லா இருக்கணும். அவர் மட்டும் நல்லா இருந்ததுன்னா இந்த ராகு கொடுக்கறத யாருனாலையும் எப்பேற்பட்ட ஆள்னாலையும் தடுக்கவே முடியாது. அசுர வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க, வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகும். சரிங்களா? அதனால பிறப்பு ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காருன்னு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி.